Macaroni pasta ஒரு இட்டாலியன் டிஷ். அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அவங்களோட ஸ்டேப்பிள் டயட்டே பாஸ்தா தான். அதே பாஸ்தா வச்சு நம்ம இந்தியன் டச்சு, இந்தியன் ஃப்ளேவரில் எப்படி மேக்ரோனி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சோனியாஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி ரெசிபி வந்து மசாலா மேக்ரோனி. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி இருக்கும் இது. அதில் கொஞ்சோண்டு சால்ட், கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதில் கொஞ்சோண்டு ஆயில், 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நம்ம அந்த ஆயில் போடுறதுனால வந்து பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ரோனி பாஸ்தா யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் இதில் வந்து பென்னே, ரிபன் அப்படி நிறையா வேரியேஷன் பாஸ்தா இருக்குது, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் மேக்ரோனி பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்தா போட்டோன்னா லைட்டாக கிளறி விடுங்க, ஏன்னா வந்து அடியில் அது ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிரும். கிளறிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா பாயில் ஆகிருக்கு. அதோட சைஸ் டபுள் ஆகிருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஒரு நைஃப் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அது குக் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இது வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அடுப்பை. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை வந்து நான் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வறுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக பிங்கிஷாக மாறினா கூட போதும். ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு. இந்த டைமில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம இதில் வந்து 2 டைம் தக்காளி சேர்ப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சாப் பண்ணி சேர்ப்போம், அப்புறம் அதுக்கப்புறம் பேஸ்ட்டாகவும் சேர்ப்போம். நீங்கள் இல்லைன்னா 4 தக்காளியும் ஒரே டைமில் கூட சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்குறதுனால வந்து மசாலா நிறைய கொடுக்கும் பாஸ்தாவில். அதனால தான் நான் வந்து 2 டைமாக சேர்க்குறேன். இதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சால்ட் இப்போ எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வேகிறதுக்காக. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட்டு. நீங்கள் வந்து பேஸ்ட்டாக சேர்த்து அரைச்சா நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸு, கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணுறேன். எல்லாமே வந்து ஸ்மால் சைஸை தான் கட் பண்ணியிருக்கேன். மேக்ரோனி சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டூ மினிட்ஸாக இது குக் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ண போகிறோம். நான் 2 தக்காளியை வந்து அப்படியே பிளெண்டரில் போட்டு ஃபைனாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டேன். இது கிட்டத்தட்ட 1/2 கப் தக்காளி இருக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். நம்ம இந்தியன் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கரம் மசாலா பவுடர். உங்கள்கிட்ட வந்து கறி பொடி அப்படி எது வீட்டில் இருந்தாலும் பொடி இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. இது கடையிலேயே அவைலபிளாக இருக்கும். இதுக்கப்புறம் சால்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாஸ்தாவில் சால்ட் சேர்த்துருப்போம். அதுக்கேற்றாப்புல இதில் வந்து சால்ட்டை டலி பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கேப்சிகம், சின்ன கேப்சிகம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கேப்சிகம் நான் லாஸ்ட்டாக ஏன் சேர்க்குறேன்னா அது வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தா அது வந்து தண்ணியாக போயிடும். அதனால வந்து லாஸ்ட்டாக ஒரு 1/2 கப் கேப்சிகம் வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து காரத்துக்கு நான் வந்து பெப்பர் க்ரஷ் பண்ணி சேர்க்குறேன். ஃப்ரெஷ் பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் இதுக்கு மேலே அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நம்மளோட மசாலா மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் கார்னிஷ்காக கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் இருக்கும். இது சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸு, டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்யூ.